வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அது ரெஸ்பெக்ட், மரியாதை. எல்லாருக்குமே அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டிங் அண்ட் இண்டிவிஜுவல், ரெஸ்பெக்டிங் ஈச் அதர், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை எனக்கு புரிஞ்சது என்னோடய லைஃப்பில் இருந்த ஒரு ஒரு குட்டி கதை மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கிற வரையுமே எப்படின்னா, எங்கள் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். இன்னமும் எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும் தான். பட் அப்போ வந்து ஏதாவது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி பேசு, ஒரு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்லாம் சொல்லு அப்படின்னா, எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா இன்ஜினியரிங்லாம் படிக்கவே இல்லை. ஆனாலும் அவ்வளோ ட்ராயிங்லாம் சூப்பராக போடுவாங்க, அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் அப்பா மாதிரி வருமா, எங்கள் அப்பா உழைப்பால் முன்னுக்கு வந்தவங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பான்னு ரொம்ப பெருமையாக நான் பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கிளாஸஸ் இருக்கும் இல்லையா காலேஜில், அப்போல்லாம் நான் போயிட்டு இதை தான் பேசுவேன். எங்கள் அப்பா மட்டும் படிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ஆளாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ இது இருக்குது அப்படின்னு. எங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப இதாக சொல்லிட்டே இருப்பேன். பட் எங்கள் அப்பா கூட நான் ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை. டெய்லி நடக்கிறத போய் சொல்கிறது அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. எங்கள் அம்மா கூட தான் நான் ரொம்ப க்ளோஸ். இதே ஆப்போசிட்டில் எங்கள் அம்மா அப்படின்றவங்கள பற்றி ஏதாவது பேச சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல ஆக்சுவலி. அப்போ அதாவது நான் காலேஜ் முடித்த அந்த டைம் பீரியடில் என்னை கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது இப்படின்றது தான் நான் நம்பிகிட்டே இருந்தேன். இதான் உண்மைன்னு நான் நம்பிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து எப்போயுமே சொல்கிற வார்த்தை இதுதான்: உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. இதே தான் எங்கள் அத்தைங்களும் சொல்லுவாங்க, அருணாக்கும் ஒன்றும் தெரியாது, இப்படியே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ லைஃப் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகுது. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ட்ரீட் பண்ணுற விதம் அதெல்லாம் நான் பார்க்கல. நமக்கு ஒரு இந்த காலத்தில் ஆளுங்க இல்லையா, அந்த ஒரு படித்து வந்து இந்த மாதிரி இருக்கையில் எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், என்னை அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது, அது பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போகையில் நான் அப்போ தான் முத யோசித்து பார்த்தேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யோசித்து பார்த்தேன். அப்பாவாக ரொம்ப சிறந்த மனிதராக எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா ஒரு ஹஸ்பண்டாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபெயிலுன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுலேயுமே சரியாக நடந்துக்காத ஒரு நபராக தான் எனக்கு தெரிஞ்சாங்க. நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட்டே நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியாதுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, சரி நீ வந்து யார் சமைச்சு சாப்பிட்ட, நீ வந்து கல்யாணம் ஆகி வர்றது வரையும் யார் சமைச்சு சாப்பிட்ட, ஹாஸ்டலில் கொஞ்ச நாள் இருந்தேன், அதுக்கு முன்னே வர உனக்கு யார் சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா தான். அப்போ ஏன் உங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியல நீ சும்மா சொல்லிட்டே இருக்க, அவங்க சமைச்சு கொடுத்து தானே நீ சாப்பிட்டு வளர்ந்துருக்க, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, எனக்கு அப்போ தான் ஆமாம்ல எங்கள் அம்மா சமைச்சிட்டு தானே இருந்தாங்க அப்படி சொல்லி எனக்கே தோணுச்சு. ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறது அதான், அவளுக்கு எங்கள் அத்தைங்கெல்லாம் சொல்கிறது அதான், அவளுக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நானும் நம்பிகிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா யார் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டேஜில் யோசிச்சு பார்க்கல. எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ வயசு 68 ஆகுது. எங்கள் அம்மா வந்து கல்யாணம் ஆன புதுசில் லைக் ஒரு 40 இயர்ஸ் பேக், ஐ திங்க் ஸோ 45 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. ஃபினான்ஷியலாக அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்த ஒரு ஒர்க்கிங் விமன் எங்கள் அம்மா. எங்கள் அக்கா அண்ணாலாம் பிறந்ததுக்கப்புறம் கூட, எங்கள் அண்ணன் பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க வேலையை விட்டுருக்காங்க. எங்கள் அக்காலாம் பிறந்ததுக்கப்புறம் கூடவும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்திருக்காங்க. ஃபினான்ஷியலாக அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அப்போ பெருசாக சம்பாதிக்கலாம் இல்லை. அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச வேலையே பண்ணிவிட்டு, அவங்க தெரிஞ்ச வேலை, எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல வேலையை பண்ணிவிட்டு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட அண்ணாலாம் இருப்பாங்கல்ல, எங்கள் மாமாலாம், அவங்கெல்லாம் என்னை பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மா ரொம்ப நல்லா படிப்பா, என்னால் வந்து படிக்க வைக்க முடியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லி அழுவாங்க. எனக்கு இவங்க ஏன் அப்படி அழுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவிட்ட வந்து உங்கள் அண்ணா அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாவும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் எங்கள் அம்மா நிஜமாகவே நல்லா படிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிருந்திருக்காங்க. அப்போ வந்து பியூசி, அதுக்கப்புறம் காலேஜுன்னு போயிருக்காங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டு ஃபீஸ்லாம் கட்ட முடியாமல் எங்கள் அம்மா அதோட படிப்பை நிறுத்திருந்துருக்காங்க. அந்த காலத்துலேயே ஒரு டிகிரி ஹோல்டராக ஆக வேண்டிய ஒருத்தவங்க, அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் அது ஆகலை. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு
ஒர்க்கிங் விமனாக இருந்திருக்காங்க. ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே தேவையில்லைன்றதுக்காக வேலையை விட்டுருக்காங்க. ஸோ அப்போயே அப்படி இருந்திருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா நல்லா படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க. இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் மாடியில் வந்து எந்த இடத்துல நல்லா வெளிச்சம் வருமோ அங்கே வந்து பேப்பர் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா பாட்டுக்கு ஜாலியாக அங்கே உட்காந்து பேசாமல் படிச்சுட்டே இருப்பாங்க. என்ன படிப்பாங்க என்னன்னே தெரியாது. தினமலர் பேப்பரில் என்ன சொல்ல முதல்லேருந்து கடைசி வரை படிப்பாங்க. மங்கையர் மலர் கொடுத்தா அதை உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. கதை புக் கொடுத்தா படிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது மடித்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேப்பரில் ஏதாவது இருந்தால் அதை படிச்சுட்டே இருப்பாங்க. படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அண்டு என்ன எனக்கு வந்து இப்போ ஏதோ கொஞ்சமாவது ரீடிங் ஹேபிட் இருக்குன்னா அது காரணம் எங்கள் அம்மா தான், நிச்சயமாக அப்படி தான் சொல்லணும். அண்ட் இவ்வளோ தெரிஞ்ச ஒருத்தவங்கள ஒன்றுமே தெரியாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக என்ன சொல்ல சமைக்க தெரியும், வக்கனையாக சமைக்க தெரியாது அப்படின்னு வேணால் சொல்லலாம். வக்கனை அப்படின்னா என்னென்னா என்னையவே என் ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. இது வச்சா இப்படி தான், புளிக்குழம்பு வச்சா கூட்டு வைக்கணும், வத்தக்குழம்பு வச்சா இந்த மாதிரி பொரியல் வைக்கணும், அப்பளம் பொரிக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. பொங்கல் வச்சா சாம்பார் சட்னி வடை எல்லாம் வேண்டும், இந்த மாதிரி வந்து சாப்பிட்றத தான் வக்கனைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அத்தைங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாக்கு நீளம் தான். அந்த மாதிரி தான் ஒரு டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மக்கள். ஓகேவா, சிம்பிளாக சொல்லணுன்னா அப்படி தான் அந்த மாதிரி இருக்கவங்க. ஸோ எங்கள் அம்மா அந்த மாதிரி ஃபுட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க கிடையாது. பட் ஓகே சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். பெருசாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. கொஞ்சம் பேசிக்காகவே ஒரு அமைதியான ஆள். யாருக்கிட்டையும் சண்டைக்கெல்லாம் பெருசாக போக மாட்டாங்க. நான் வரேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாமினேட்டிங்காலாம் இருக்க மாட்டாங்க. இது தானே தவிர மற்றபடி எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லவே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசாக இருக்கப்பே நான் பார்த்தது என்னென்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, எந்த டெசிஷனுக்குமே அவங்களுடைய கருத்தை கேட்குறதே கிடையாது, பெரிய ஒரு இதாக மதிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி இன்னமும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இப்போ நானே அப்படி நம்பிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா யோசிச்சு பார்த்தா எப்படி இருந்திருக்கும். ஆமாம் போல் நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு அவங்க மைண்ட்லேயே ஒரு 3 பேர் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு டெய்லி வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களே ஆமாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது தான், இவங்கெல்லாம் நல்லா சமைக்கிறாங்க எனக்கு சமைக்க தெரியல, அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதான் அப்படின்னு அவங்க மைண்ட்லேயே அவங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு வேளை இல்லை நீ வந்து வேலைக்கு போயிருக்க, உனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லி ஒரு என்கரேஜிங் ஹஸ்பண்டாக எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கேயோ வந்திருப்பாங்க. கண்டிப்பாக லைஃப்பில் அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்ல அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஒரு வேலையெல்லாம் விடுங்க, ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. அருணாக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யாருமே சொல்லியிருக்க விட்டுருக்க கூடாது எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பாவே அதை சொல்லிகிட்டே இருந்துட்டாங்க. ஸோ இது எனக்கு புரியறதுக்கே எனக்கு கல்யாணம்லாம் ஆக வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழல்லே வந்து ஆமான்னு நானும் இதை நம்பிட்டே தான் இருந்தேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தவங்க அந்த காலத்துலேயே வேலைக்கு போய் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துலேயே காலேஜ் வரை படிக்க போயிருக்காங்க, அந்த காலத்துலேயே புக் ரீடிங் ஹேபிட்ஸில் ரொம்ப இதுவாக இருந்திருக்காங்க. நிறைய எங்கள் அம்மா ரொம்ப என்ன சொல்ல அட்வான்ஸ்டாலாம் நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிற ஒருத்தவங்கள வெறும் அந்த என்ன சொல்ல டேஸ்டியாக சமைக்க தெரியலைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாகும்? இது இன்றைக்கி இதெல்லாம் யோசித்து பார்க்குறப்போ எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாரையும் விட ரொம்பவே சிறந்தவங்களாக தெரிகிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மேலே சொல்கிற குறைகள்லாம் இருக்கு இல்லையா, உனக்கு அது தெரியாது இது அப்படி சொல்லி ஒரு 10 சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா மேலே அதை விட கண்டிப்பாக ஒரு 100 மடங்கு அதிகமாக குறைகள் சொல்லலாம். கண்டிப்பாக இருக்குதான், எனக்கே தெரியும். நானே ஒரு 10 மடங்கு அதிகமாக குறைகள் சொல்லுவேன். ஸோ எங்கள் அம்மாவால் 100 மடங்கு அதிகமாக குறைகள் சொல்லலாம் தான். அது எதையுமே பெருசுப்படுத்தாமல் அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ்ஸை மட்டுமே பார்த்து பாசிட்டிவாக ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்தவங்க பெரிய ஆளா, இல்லைன்னா தன்னுடைய பிஸ்னஸ்ஸு தன்னுடைய டேலண்ட்டை மட்டுமே க்ரோத்தாக கொண்டு வந்தவங்க பெரிய ஆளான்னு ஒரு இதில் நிறுத்தி பார்க்கல எனக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா தான் பெரிய ஆளாக தெரியுறாங்க இன்றைக்கி. ஸோ யார் என்ன வேணாலும் சொல்லலாம், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இன்னமும் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க தான்.
அவங்க அவங்கள எல்லாம் விட எங்கள் அம்மா கண்டிப்பாக ஒரு படி மேலே தான் அப்படின்றது எனக்கு புரியறது. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம், எனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம், ஒரு ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணுறப்போ அப்போ தான் எனக்கே புரியுது. ஸோ ஆர் வி ரெஸ்பெக்டிங் அவர் மதர்ன்னு நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னா, எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒருத்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வேலைக்கு போகாத ஒருத்தவங்கள நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அவங்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய ஆசைகளையும் அவங்களுடைய எண்ணங்களையும் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அவங்கள ஒரு பர்சனாக எந்த அளவுக்கு அவங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத யோசித்து பார்த்தா ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு சமைக்க தெரியல, ஒருத்தவங்களுக்கெல்லாம் இல்லை, ஒரு பெண்ணுக்கு சமைக்க தெரியல, அதுவும் ஒரு வேலைக்கெல்லாம் போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பொண்ணுக்கு சமைக்க தெரியல அப்படின்னா, என்ன சமைக்க கூட தெரியல அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஏன், எல்லாரும் தானே சாப்பிட்றோம், எல்லாருக்கும் சமைக்க தெரியலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அதில். ஒருத்தவங்களுக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் என்ன பிரச்சனை? இது எல்லாரும் சமைக்கிறோம், எல்லாரும் சாப்பிட்றோம். அதே மாதிரி எல்லாரும் ஒரு பேசிக்கான சமையலை கற்று வச்சுருந்தா போதும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நல்லா வகை வகையாக சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க என்ன தெரியுதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான். இந்த ஒரு மென்டாலிட்டி ஏன் பல பேருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியல. எனக்கே அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா நான் நினப்பேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போகையில் நல்லா இலை போட்டு என்னென்னமோ வைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரையில் எங்கள் அம்மா வைக்கல, அப்போ எங்கள் அம்மாவுக்கு சமைக்கவே தெரில, எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் செய்யவே தெரியல, எங்கள் அம்மா அவ்வளோ டேலண்டட் இல்லை அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா அது டேலண்டட் இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவங்க ஏன் அது அவங்களுக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? பாலகுமாரன் அவர்களோட நாவலில் நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி சாப்பாடு அதுலேயே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வந்து வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் முன்னேறவே மாட்டாங்க அப்படின்னு தான் எழுதியிருக்கோம் அதில். எனக்கு வந்து அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னாலுமே, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா அவங்க எல்லாம் கரெக்டு தானே, எப்போ பாரு வக்கனையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கவங்க தானே தப்பு, அப்படி தான் எனக்கு தோணும். ஸோ ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து என்ன சொல்ல, ஒரு பர்சனாக அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்றது அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களோட ஆசை, அவங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து மதிக்கிறது தான். அது உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நீங்கள் என்ன சொல்ல, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இவங்களை ஒரு இடத்துல வச்சு அவங்க அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அதுவும் எஸ்பெஷலி ஒரு லைஃப் பார்ட்னர்னு வரப்போ அந்த வார்த்தை உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிற இதில் இந்த பாட்காஸ்ட்லேயே நான் அத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு வலியை தரக்கூடிய ஒரு வார்த்தை. அது நம்ம அப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜில் உண்மையாகவே ஆயிரும். இது பெண்ணுக்கு மட்டும்னு இல்லை, நம்ம ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டை எப்போ பாரு நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தான். எப்போ பாரு அப்படியே சொல்லி அவங்கள அப்படியே ஆக்கிடுவோம் நம்ம. ஸோ ரெஸ்பெக்டிங்கிறத நம்ம ஒரு சரியான புரிதலோடு அணுகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.